கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களானால் மற்ற கிறிஸ்தவர்களை மற்றவர்களை பார்க்காமல் கர்த்தரை மட்டும் நம்பி வாழ ஆரம்பியுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கைவிடவே மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் நீதியின் சூரியனை போல அவருடைய பிரகாசம், அவருடைய குடும்பத்தினுடைய பிரகாசம், அவருடைய தொழிலுடைய பிரகாசம் எப்பொழுதும் பிரகாசமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே உங்களுடைய முடிவு என்ன? நீங்கள் எடுக்கிற தீர்மானம் என்ன? மற்ற கிறிஸ்தவர்களை போல, இல்ல மதவாதிகளை போல, இல்ல மற்ற ஊழியர்களை போல நான் இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ வேண்டும், ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் கிறிஸ்தவனாய் வாழ போகிறேன், இல்லை என்றால் கிறிஸ்தவ வேஷம் தரிக்க போகிறேன், அது உங்களுடைய சாய்ஸ். இட் இஸ் யுவர் சாய்ஸ். மனம் போன போக்கில் போவது, நினைப்பதை செய்வது, எப்படி வேண்டுமானாலும் இருப்பது, கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தையும் தரித்துக் கொள்வது, இல்லை அதை களைந்து போட்டுவிட்டு கர்த்தரை நம்பி வார்த்தை சொல்லுகிற அதிகாரத்தோடு நான் தேவனுக்காக வாழ போகிறேன் என்ற அந்த சாய்ஸ் இஸ் yours.